ஹலோ ஹலோ ஹலோ. கடல் என்ற புவி மீதில் அலை என்று ஊறு கொண்டே, கடல் என்ற புவி மீதில் அலை என்று ஊறு கொண்டே, வென்ற வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி காத்தென்ற மூவாசை மாறுதல் சூழலிலே, காத்தென்ற மூவாசை மாறுதல் சூழலிலே கடலென்ற பூமி மீதில் அலையென்ற ஊறு கொண்டே, கடலென்ற பூமி மீதில் அலையென்ற ஊறு கொண்டே, கனவென்ற வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி கனவென்ற வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி காற்றென்ற மூவாசை மாறுதல் சூழலிலே, காற்றென்ற மூவாசை மாறுதல் சூழலிலே தொட்டு நீ தொட்டு உடலென்ற கும்பிக்கு உடவென்ற இறை தேடி, உடலென்ற கும்பிக்கு உடவென்ற இறை தேடி, ஓயாமல் இரவும் பகலோ இரவும் பகலோ ஓயாது இரவும் பகலோ இரவும் பகலோ தொட்டுறங்குவதை கண்டதை அல்லாது தொட்டுறங்குவதை கண்டதை அல்லாது வளநடை திலனே தடமென்ற இடுகரையில் பந்த பாசங்கள் என்றோ, தடமென்ற இடுகரையில் வந்த பாசங்கள் என்றோ, ஆழ்வரும் பின்னலிட்டு பின்னலிட்டு ஆழ்வரும் பின்னலிட்டு பின்னலிட்டு ஆயிட்டு சீன்றோம் என்றும் நான் என்றோ, ஆயிட்டு சீன்றோம் நீ என்றோ நான் என்றோ தடமென்னும் இடுகரையில் வந்த பாசங்கள் என்றோ, தடமென்னும் இடுகரையில் வந்த பாசங்கள் என்றோ, ஆழ்வரும் பின்னலிட்டு பின்னலிட்டு ஆழ்வரும் பின்னலிட்டு பின்னலிட்டு தாயென்றும் செய்யன்றோ நீ என்றோ நான் என்றோ, தாயென்றும் செய்யன்றோ நீ என்றோ நான் என்றோ இடையென்று கடை என்றோ எனத்தும் கேளாமல் இடையென்று கடை என்றோ எனத்தும் கேளாமல் இருப்பது அழகாகுமோ அழகாகுமோ இருப்பது அழகாகுமோ அழகாகுமோ ஈசனி சிவகாமி ஓடி ஈசனை இணையிட்ட ஈசன சிவகாமி நேசன என ஈட்ட இவள் நடராஜனே சீர் இலங்கியதோர் மாயில் திருவடி பாதம் போற்றி போற்றி பேர் இலங்கியதோர் நீலன் புகழ்பெரு கதையை பாட வார் இலங்கியதோர் கங்கை மயிலுரிமை யாழ் பெற்ற கார் இலங்கியதோர் கும்பகம்ப கணபதி காப்புதாமே
கஞ்சனை உதைத்த மாயன் கள்ளலிரு பாதம் போற்றி போற்றி மிச்சவே வரங்கள் வாங்கி விதம்பர உலகில் வந்த சொல்லோர் புலவோர் தம்மை தீவினை தீர்க்கும் செல்வள் தஞ்சமென்றோரை காக்கும் நீலன் கதை தன்னை சாற்றலுற்றே அலையாத செப்பியர்க்கு மகவாய் வந்த அந்நாட்டில் மாடாடு வதனமாக்கி சிலை நூதலால் நீலையுடன் நீலராஜன் தென்பலகை தனையளித்து சிவலோகத்தில் அலைகிடலும் புவியேழும் படைத்த நாதன் அழியாத வரங்கொடுத்து விட்ட போதே மலைவெளியே திருவனந்தம் தன்னில் போக வந்த கதை அன்புவியில் வகுக்கலுற்றே மாறா பிடிக்கு மருந்து போல் நீர் இருக்க நேரு போல் உமனடியே நின்றலைய காரணமோ மாறா வரமும் பரிசையும் பெற்று வந்த பேரு பெற்று வந்த நீல பெருமாளுக்கு பேரு பெற்று வந்த நீல பெருமாளுக்கு அடைக்கலம் அடைக்கலமே திங்களும் புலியணியோ புவியணியோ சிவனும் உமை திருவோ சிவனும் உமை திருவோ தேசமங்கோ தானளந்த திருமாலோ லட்சுமியோ தேசமங்கோ தானளந்த திருமாலோ லட்சுமியோ அங்கைக்கொரு மாதிரிடம் ஆதம் வைத்த வேலவனோ போடு வந்தடியே தன்கதைக்கு வாக்கினிலே நடம்புரிவாய் பொறி மருகா பொன்னம்பலே பிள்ளையாரே ஓதவே கரும்பிளநீர் ஆதரவாய் நான் படைப்பேன் பெரியும் கடல் சூழ புவியேழும் நிறைந்து நின்ற விண்ணவர் அடிவணங்க வேதங்கள் விளங்க வந்த தாயாரே ஆதிசூலி ரகாளியன் கதைக்கு அப்படி சந்ததி என்று எண்ணி தமிழ் பாட அருள்புரிவாய் ஆயரந்த வரங்கள் வாங்கி நிழல் நீலிக்கதை ஐயனத்திலே விளங்க நிலை பிள்ளை வராமல் தமிழோர் தங்கள் பாதம் தினமொரு நாள் வருவி அருகே நான் என்னுடைய வாக்கினிலோ மனமதிலோ சிந்தைதனில் அன்பு வைத்தேன் புரியே சிறிது சொன்னாலும் பிள்ளை பொறிக்கே ஐயா பெரியோரே சிறிது சொன்னாலும் பிள்ளை பொறுக்க
பொறுக்க வேணும் பெரியோரே. நிலனோட நீலிகதை புரிவே நான் என்பதற்கும் சறுக்காமல் காதவழி ஓடும் கெட்டிக்காரர் முன்னே சப்பாணி தவழ்ந்து சென்று நானும் சரி என்பதற்கும் சந்தியில் விளக்கு உரைக்கும் சமர்த்தர் முன்னே ஒன்றும் அறியாதவரோ சரி என்பதற்கோ படியே தான் வரவே புலி தந்ததிரே விடதிலே வெள்ளாட்டுக்குட்டி புலி தான்பதற்கோ நாட்டில் ஒரு பேர்க்கும் கேடாய் நாய்கள் சரி என்பதற்கோ அள்ளிவாரி நஞ்சை உண்ட இணையதாக பயமிறந்தே குடிக்கும் பாண்டேஸ்வரி என்பதற்கோ பிள்ளை தமிழ் அகிலாக பெரியோர்கள் முன்னே தேவரைந்து உலம்புவேன் என்பதற்கோ வெட்டு வீரன் பெற்றெடுத்த வீரவான்கள் தங்கள் முன்னே வீட்டுக்குள்ளேயே கிடக்கும் நொண்டி விளக்கும் நாட்டில் நான் என்பதற்கோ அப்படி போலே அடியோ தங்கள் முன்னே அறிந்தேன் நான் நீலன் கதை அம்புவில் விளம்ப சப்பமுள்ள நீலதை மொழியாள் நெலியுமாய் செம்பியன் தனக்கு சிறுவராய் தான் பிறந்து தேசம் தன்னில் மிக்கான தன் பலகை தான் அளித்து தேவனாரிடத்தில் சென்று வரம் வேண்டி வாசங்கள் சிறந்திருக்கும் நீலனோட நீலியம்மை மலைவழி திருவனந்தா புறமதிலே போகவென்று அந்த கதை அன்பு பழமையுடன் நான் பாடுதற்கு உடனே தன் சூறை நகர் வலங்கையர் குலத்துதித்தோன் எனக்கு நகர் குருவாய் இவ்வுலகு எல்லாம் புகழ இறைவனோட தன் பாதத்தை கீர்த்தி தொழ வல்லோனே கைதொழவே நல்லதொரு உத்திரன் எனவே வந்து திறமாகாளிதன்னே வணங்கிடும் அருமுகப் பெருமாள் அம்மையுடன் பெற்றெடுத்த முதல்வர் எனவே வளர புதல்வர் பாதத்தை எப்பொழுதோ தொழுது கொண்டு
நீலனோடு நீலனோடு வரலாறு பாடுதற்கு பொன்னிலங்கி தான் பயின்ற பொன்னுலங்கி தான் பயின்ற புத்திரன்முள் சந்தி சொல்ல பொன்னடைஞ்ச வன் புதல்வள் பொன்னடைஞ்ச புதல்வள் புதல்வன் எனவே வந்த செந்திலாம் திரு பெருகொண்ட செந்திலாம் திரு பெருகொண்ட சுப்பிரமணியன் புதல்வர் பாடும் கதை கருள்வாய் பாடும் கதை கருள்வாய் தீரமாகாளியம்மா பகவதியே சரணம் பகவதியே சரணம் பார்வதி கடைக்கலமே பாடாத மதிமுகத்தான் பாடாத மதிமுகத்தால் நீலனோட நீலியம்மை மலைவழியே திருவனந்தம் மலைவழியே திருவனந்தம் தன்னிலவர் தான் போக வந்த கதை அன்புவியில் வகுக்கலுற்றேன் பாவலரே வகுக்கலுற்றேன் இக்கதையை வையகத்தோர் தங்கள் முன்னே வகுக்கலிற்றேன் இக்கதையை உள்ளவர்கள் தங்கள் முன்னே தொகுத்துரைப்பேன் அடியவர்க்கு வயிற்றோ நீ துணை நமக்கு துணையாக வந்துதகாய் சுப்பையனே நாவதிலே என்னை ஒருவர் வெள்ளவாத இயல் நீல தம்புரானே வரிசையுடன் வரவேண்டி வாய்த்த நல்ல கதை பாடு அறிமுகனே கணபதியே தனக்கு மூத்தவனே வந்துதக வேணுமெங்கள் மயிலேறும் சேவுகனே சிந்தையுடன் வந்துதகாய் பிறந்த வள்ளி நாயகமே பாட எனக்கு அருள் தருவாய் இதமருள்வாய் நீலதெய்வம் கதையை பாடுதற்கு பாடாதே நீலனுட மயிலினையாள் நீலியம்மே அழகை நகரை அழித்ததுவோ அவ்வுயிர்கள் தங்களையோ ஆட்டி வைக்கும் நாயகமே அந்துலகை படைத்தோனே ஏ மாயனோட மைத்துணரே என்று சொல்லி நீல தம்புரான் ஈஸ்வரரை தொழுது நின்றாரே இலங்கிய நீலராஜன்
இசல் பெரு கைலை தன்னில் கண்ணில் துலங்கவே வரங்கள் வாங்கி சொல் நடு தப்பா வண்ணோ வண்ணோ மலங்கிடும் அடியார் தம்மை வாழ்விக்கே வேணுமென்று என்று நலம் வரும் கைலை தன்னில் நாதனை தொழுது நின்றார் என்ற அந்த நேரத்திலே நீல தம்புரானார் அந்த நேரத்திலே நீல தம்புரானார் நேருடனே பிறந்த தங்கை நீலியம்மையோடு நந்தனவே சோழனவன் தனக்கு முகவாகி நாவுலகின் தென் பழகு நாடழிந்த பின்பு சென்று சிவன் கைலையிலே நீல தம்புரானார் சிவன் கையிலே நீல தம்புரானார் அப்பாக நீலியம்மை சிவனிடமும் கண்டாள் கண்டபோது தண்டம் பண்ணி நீல தம்புரானார் போது தன்னம் தம்பி நீல தம்புரானார் கண்டனார் மனமுருகி ஆட்சியது பெறவே நாமளந்தரத்தில் தவங்கள் செய்து இன்று நாமளந்தரத்தில் தவங்கள் செய்தே தெரிய தவங்கள் என்றால் இறங்கி வரம் தருவார் போடு போடு நல்லா போடு புவனமெல்லாம் படித்தவனே புண்ணியோனே என்று புவனமெல்லாம் படித்தவனே புண்ணியோனே என்று நீல தெய்வம் பொண்ணு செம்பு குடத்தில் அசத்து பரமசிவன் அருளாலே நகர் அளித்து பரமசிவன் அருளாலே பல்லகை நகரை அழைத்தே பரமசிவன் அருளாலே பல்லகை நகரை அழைத்தே வரம் வாங்கி கையிலே வாக்குடன் வந்ததோ நன்றியுள்ள நீலராஜ நாயகன் துணையனவே நன்றியுள்ள நீலராஜ நாயகன் துணையனவே கண்ணுதலான் வீட்டிற்கும் கைலாசம் சேருவாரா வண்ணமுள்ள நீலனுமாய் மயிலினையாள் நீலியுமாய் வண்ணமுள்ள நீலனுமாய் மயிலினையாள் நீலியுமாய் கைலாச வாசலிலே உலகத்திட தாயான இசைக்கு அம்மையும் நீலராஜனையும் களவூரை அழித்து சரி பழிக்கு பழி கொண்டு அண்ணனும் தங்கையுமாகவே சரி கைலாசம் போக வேணும் கரைக்கண்டரை பார்க்க வேணும் அண்ணனை பார்த்து பலங்கள் வர வாங்க வேண்டும் என்று சொல்லி கைலாசம் போக வேணுமானால் கைலாச மலையில பகவான் கிட்ட போய் வரம் வாங்கினாதான் நாட்டு மக்களை நல்லாக்கி வைத்து நாட்டு மக்கள் நமக்கு ஒரு பூசை தருவார்கள் கண்டிப்பாக சொல்லுகிறாள் தங்கா இசக்கி அம்மா என்ன நீலி கைலாசம் போகலாமா ஆகட்டும் ஆகட்டும் அண்ணே
அப்படி என்று சரி அண்ணனும் தங்கையுமாகவே ஆமாம்மா. ஈசனார் வாழக்கூடிய கைலாச மலையிலே வருகிறார்களாம். சரி. கைலாச மலைன்னு சொன்னா எல்லாரும் உள்ள புகுந்துட முடியுமா? முடியாதல்லவா? எல்லாரும் வெளியத்தான் நிக்கணும். ஆமா. அப்படிதானே? அப்படி நினைக்கின்றார் நீலராஜன். என்ன நினைக்கின்றார்? பகவான் கிட்ட போய் சும்மா வரம் கேட்க கூடாது. ஆமா. நம்மதுடைய புதுமையை பகவான் அறிய வேண்டும். சரி. அப்படியானால் நாமல் இந்த கைலாச கோட்டை வாசலிலே ஆமா எல்லோரும் வியந்து பார்க்கும் அளவுக்கு நாமல் ஒரு தவம் செய்ய வேண்டும். சரி. வேலைக்கு தானே கூலி. ஆமா. நம்ம எப்படி வேலை செய்யறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே கூலி கொடுப்பாங்க. ஆமா. நல்லபடியாக தவம் செய்தால் பகவானை நம்ம அழைத்து வரம் கொடுப்பார். ஆமா. அப்படி என்று சொல்லி கைலாச மாமலையே வருகிறார்கள். சரி. கைலாச மாமலையிலே அங்கே எல்லோரும் எப்படி இருக்கிறார் பாருங்கள். எப்படி? அரணிருக்கும் கைலாசம் 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 அம்மையுமை வாழும் கைலாசம் நல்ல கைலாசம் அரணிருக்கும் கைலாசம் 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 அம்மை உமை வாழும் கைலாசம் கைலாசம் சிவனிருக்கும் கைலாசம் 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 திறந்தவெளி கைலாசம் கைலாசம் அந்த நம்பிக்கையிலே அந்த நம்பிக்கையிலே அரணமுமையும் கொலுவிருந்தார். சக்தியவேங்கிடம் இருக்க சக்தியவேகிடம் இருக்க சங்கரனார் வலமிருந்தார். இருக்கும் அந்த நேரத்திலே இயல்பெரிய நீலராஜன் பொருந்திய மனம் பூரணமாய் நீயோனார் தனை தொழுதார். பொழுது சிவன் பெருமையெல்லாம் சொல்லுவாரா நீலராஜன். எவ்வொருக்கும் உயிராகி மன்றாயிரத்தோனே பெரிய நீல தெய்வம் ஒன்னு சப்பும் குடமதிலே அவனது தன்னை அமர்த்தே சங்கடங்கள் தான் தீர்த்தே அனவுடனே பொன்னாலே ஒன்னு சப்பு குடமதிலே நாட்டியதோ ருசியிலே தங்கச்சி மேடா நிறுத்தே நல்லதொரு கால் மிதித்தே நல்லதவன் தான் இருக்கே. பொன்முசியிலே நில தம்புரானார் எல்லாமே மறவாத சிவனோ போடு மரத்தின்படி சொல்லுவாரா ஆண்டவரே என்பனக்கு அழியாத வரமேனோ ஆண்டவனே எங்களுக்கு அழியாத வரமேனோ அம்மையை கும்பிடுவார் ஆண்டவர்கள் எலும்பிடியோ பாடதிலே ஏறுகின்ற மகாதேவர் திறனையனோ போடு இசை நோக்கி பார்க்க கும்பிடவே நீல தெய்வம் தெய்வகுல நீலியம்மை கோலத்தை கண்டேறனார் போடு கொண்டாடி சொல்லுவாரா அம்பிட்ட வேல் விளையாளே அம்மையோ
அம்மையுமை ஆனவளி அம்மை உமை ஆனவளே அரியதவம் நிற்கிறதே நீ யாரு என்று சொல்வாயோ யாரு என்று சொல்வாயோ சொல்லவே கேள் சிவன் முதலே இளனவள் தான் பிறந்த இளனவள் தான் பிறந்த சொல் பெரிய காரியங்கள் மெய்யுடன் சொல்லுவாரே நீலனும் நீலியுமாகவே ஆமா கைலாச மலையிலே வருகிறார்கள். சரி ஆதி சிவன் கைலாசம், ஆமா அம்மையுமை கைலாசம், ஆமாமா சிவனிருக்கும் கைலாசம், சரி சிறந்த வெள்ளி கைலாசம், ஆமாமா கைலாசம் மாமலையிலே 30 கோடி தேவா தேவர்கள் படை சூழ 48 கோடி ரிஷிமார்கள் சொல்ந்திருக்க, ஆமா சங்கத்தார்கள் சமயத்தார்கள் தானவர்கள் வானவர்கள் அனைவரும் சொல்ந்திருக்க, சரி கைலாச மாமலையிலே கைலைநாதன் சிவபெரும் அதாவது அம்மையுமை பார்வதியோடு சிவசக்திமயமாகவே அமர்ந்திருக்கின்றார்கள். இருக்கக்கூடிய நாளிலே ஆமாமா நீலராஜனும் நீலியுமாக சொல்லுகின்றார்கள். என்னமா சொல்லுகின்றார்கள்? அண்ணா தவம் செய்ய வேண்டும் என்று சொன்னாய் அல்லவா? யாரும் செய்திடாதபடி நல்ல ஒரு தவம் செய்யணும். சரியா? கண்டிப்பாக தவத்தை பார்த்து அவர்களே வியந்து உன்னை கைலாச மலைக்குள் அழைத்து உனக்கு பரிசளிப்பார்கள். அருமை செல்வமே கண்டிப்பாக ஆகட்டும் என்று சொல்லி சொல்லி தவம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆமா அதாவது இந்த இசைக்கம்மையும் ஆமா இந்த நீலராஜனுமாக தவம் இருப்பதற்கு எத்தனைக்கின்றார்கள். தங்கை நீலியம்மை பார்த்திருக்க சரி பொன்னும் செப்பு குடத்திலே ஆமாமா ஒரு தங்க ஊசியை நிறுத்தி அழகாக தங்க செமிழ் மேலே சரி கால் மிதித்து வல்ல தவம் செய்திருக்கின்றார். சரி இப்படி தவம் இருக்கக்கூடிய வேளையிலே சரி இவர்களுடைய தவத்தை பகவான் அறிந்தார். பார்வதியை பார்த்து சொல்லுகின்றார். சுவாமி என்ன ஏதோ சொல்லணும் கூப்பிட்டீங்களே சுவாமி, என்ன சொல்ல போறீங்க? அதாவது என்ன சொல்லுங்க சுவாமி, எதா இருந்தாலும் சொல்லுங்க. வாசல்ல 2 பேர் தவம் செய்யறாங்க. நீலராஜனும் இசைக்கம்மையும் கடும் தவம் புரிந்து வருகின்றார்கள். சரி அதுவும் அவருடைய தவமானது பயங்கர கொடுமையான தவமாக இருக்கின்றது. அடேங்கப்பா, அவ்வளவு கொடுமையா? ஆமா, இந்த தவத்திற்கு நாமல் மெச்சி அவரை கைலாசமலைக்கு அழைத்து வர வேண்டாமா? எப்படி சுவாமி தவம் செய்கிறார்கள் என்று உடனே அழைக்க முடியுமா? இந்த நீலன் யாரு, இந்த நீலி யாரு, இவர்கள் வந்த கதை என்ன, அப்படி இந்த கைலாசம் வந்தார்கள் என்பது எனக்கு தெரிய வேண்டாமா? கண்டிப்பாக தெரிய வேண்டும் அல்லவா? அப்படி என்று சொன்னால் அதற்கு என்ன செய்யலாம் என்று சொல்லுகின்றாய்? சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றேன். அப்படியா? அப்படி என்று ஆகட்டும் என்று சொல்லி பார்வதி உரைத்த பிற்பாடு பகவான் எடுத்துரைக்கின்றார். சொல்ல கேளும் மக்கா தேவரே என்று, சொல்ல கேளும் மகாதேவரே எல்தே பெரிய நீலன் முப்பிறப்பெல்லாம் அல்ல தவிர்த்து எடு உலகத்தை, அல்ல தவிர்த்து எடும் உலகத்தை அன்புடன் சோழ ராஜ்யமாண்டதோ 3 பேரையும் ஒரு பரிவாகவே, 3 பேரையும் ஒரு பரிவாகவே பொன்முடி சோழன் மகவாயிருந்ததோ, பொன்முடி சோழன் மகவாயிருந்ததோ இருந்தான் 8 நாளாய் பிள்ளை இல்லாமே, இருந்தான் 8 நாளாய் இல்லாமே தான் மகவாசி பெரியதாய் தான் பெரிய சிவன் முதலாரோ, தான் பெரிய சிவன் முதலாரோ தெய்வ பெருமாளும் நிறறியவே பண்டம் தன்னிலே கண்டுகின்ற பெருமாளும், பண்டம் தன்னிலே கண்டுக பெருமாளும் மாமுனிவோர் மற்றும் உள்ளோர் அறியவே, மாமுனிவோர் மற்றும் உள்ளோர் அறியவே, மாமுனிவோர் மற்றும் உள்ளோர் அறியவே, மாமுனிவோர் மற்றும் உள்ளோர் அறியவே உடன்பிறப்பாக இருவரும் தன்னையே, உடன்பிறப்பாக இருவரும் தன்னையுமே உத்த சோழன் பிள்ளையாய் வகுத்ததோ படைத்தது என்று தெரியாதோவென்ன, படைத்தது என்று தெரியாதோவென்ன பார்வதி ஆளுமே அம்மையும் சொல்வாள், பார்வதி ஆளுமே அம்மையும் சொல்வாள்.
பத்து மாதம் அது சென்றதன் பின்பு 10 மாதம் அது சென்றதன் பின்பு பாலகனும் பாலகியாளும் பிறந்தனர். மற்றும் குறைவில்லை எந்தெந்த சோழனோ அன்று பிறவில்லை எந்தெந்த சோழனோ தங்கத்திரு தொட்டிலே வளர்த்தானே. புத்தி சோதிக்க பிறந்த பாலகன் புத்தி சோதிக்க பிறந்த பாலகன் பயங்க கொடுத்ததோ சோழன் வெறுத்ததும் புத்தி விவரத்தினால் பிள்ளைகள் ரெண்டும் புத்தி விவரத்தினால் பிள்ளைகள் ரெண்டோ போலே சென்று நாட்டை அழித்ததும் நாட்டுக்கு ஊருக்கும் தன்பகையானதுவோ நாட்டு ஊருக்கும் தன்பகையானதோ நல்லதோர் சோழன் ஆசை வெறுத்ததோ கூட்டுக்கிளி போலே இருந்தது போதுமே கூட்டுக்கிளி போல இருந்தது போதுமே கொண்டு போய் காட்டி போட்டு வாழ்ந்தார். போட்டு வா என்று பொழுதே இளமார் கொண்டு வா என்று பொழுது இளமார் பிள்ளைகள் ரெண்டு பிடித்து கொண்டு போய் வீட்டை விட்டு புறம் காட்டில் முளைத்த வீட்டை விட்டு புறம் காட்டி விட்டு வேப்ப மரத்தடி மூட்டிலே போட்டதும் பின்னங்கள் வராமல் வளர்ந்த நாளிலே வீணிகள் வராமல் வளர்ந்த நாளில் காட்டிலே வாழும் மிருகங்கள் தன்னை கையார கொன்ற பழியதினாலே நாட்டமாய் தூண்டோதரன் கையாலே நாட்டமாய் தூண்டோதரன் கை தன்னாலே நாடு நகரும் அறிய பிறந்தாரே. பிறந்த பின்பு வரம் அது வாங்கி வந்த பிறந்த பின்பு வரமது வாங்கிய இலங்கிய நீலன் இவன் என்று உரைத்தாரே. இப்படியாக பார்வதியானவள் கேட்கின்றாள். என்னமா சொல்லுகின்றார்கள்? சுவாமி என்னமா நீலன் என்று சொல்லுகின்றீர்கள், ஆமா நீலி என்று சொல்லுகிறீர்கள். ஆமாமா இவர்கள் பிறந்த கதை எனக்கு தெரியாதல்லவா? சரி பகவானே, என்ன எனக்கு கொஞ்சம் எடுத்து உரைக்கின்றீர்களா? அதாவது எடுத்துரைக்க வேண்டும் என்று சொன்னால் நீலனும் நீலியும் யார் தெரியுமா? யாரு? அதாவது முன்னொரு சமயத்தில் சோழவள நாட்டை ஆண்டு வரக்கூடிய செம்பிய மன்னன் அவர்களுடைய மனைவி திருத்தேவி, இவர்கள் 2 பேருக்கும் குழந்தையாக பிறந்தவர்கள் தான் இந்த நீலனும் நீலியும். சரியாக சொன்னீர்கள். உண்மைதானப்பா? உண்மைதான், உண்மைதான். ஆமா, அது மட்டுமல்லாமல் அதாவது இந்த உலகத்தில் பழிக்கு பழி எடுப்பதற்காக மறு அவதாரம் எடுத்தவர்கள் தான் இந்த நீலியும் நீலனும். சுவாமி. ஆமாப்பா, சொல்லுங்கள் இறைவா. ஆமா, உங்களை உற்சாகப்படுத்துகின்றேன். ஆமா, வெகு காலமாக சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வரக்கூடிய நாளையில் கோங்கன்மார்கள் கிடையிலே சென்று ஆடு மாடுகள் அடித்து சாப்பிட்ட காரணத்தினால் பச்சை பிள்ளைங்களா? ஆமாப்பா, நம்புற மாதிரி இல்ல. அடித்து சாப்பிட்ட காரணத்தினால் இனி இந்த அரண்மனையில் நாமல் வைத்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த குழந்தைகள் நம்மளை பிடித்து சாப்பிட்டு விடுவார்கள் என்று சொல்லி கானகத்திலே கொண்டு போட்டு விட்டார்கள். சுவாமி, பச்சிளம் குழந்தைகளை கானகத்திலே போட்டிருக்கிறார்களே, அந்த தாயும் தகப்பனுடைய மனவேதனை எப்படி இருந்திருக்கும்? அதாவது மனவேதனையை பார்த்திருப்பார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர்களுக்கு இவர்கள் இரையாகி இருப்பார்கள். அப்படிப்பட்ட நீலனும் நீலியுமா இவர்கள்? ஆமையா. சுவாமி, என்னப்பா இப்பொழுது எதுக்கு கைலாசம் வந்திருக்கின்றார்கள்? கைலாசம் வருவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் 2 பேரும் இறந்து விட்டார்கள். இறந்து விட்டமையின் காரணத்தினால் தங்களுடைய திருக்கரத்தாலே வரங்கள் வாங்க வேண்டும். வரங்கள் வாங்கி தட்சணம், அதாவது திருவனந்தபுரம் செல்ல வேண்டும் என்று சொல்லி அதற்காக தவம் செய்து வருகின்றார்கள். அப்பா, அதுலயும் இந்த நீலி எப்படிப்பட்டவள் தெரியுமா? எப்படிப்பா? பல ஊரை அழித்து செட்டியை கொன்று பல வேஷம் கொண்ட நீலியை தான் இவர்கள் சொல்லுகின்றார்கள். அது மட்டுமில்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய நீலன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? எப்படிப்பட்டவள்? காட்டிலே உள்ள மிருகங்களை அடித்து கொன்று தின்று
துன்புறுத்திய நீலனிவன். ஆமா ஆமா ஆமாப்பா. அது மட்டும் இல்லாமல் அவன் செய்த ஒரு நல்லது என்னன்னா, என்னது? தங்கைக்காக உயிரை விட்டவன். ஐயோ, தங்கை இறந்து விட்டால் என்ற செய்தியை கேட்டவுடனே ஆமா, நானும் இருக்கக்கூடாது என்று உயிரை விட்ட அண்ணன் தான் இந்த நீலன். சரி, அப்படி என்று ஆமாப்பா. பகவான் பார்வதிக்கு எடுத்துரைக்கின்றார். நான் சொல்வதெல்லாம் சரி. மேலும் என்ன ஆமா, உண்மை. ஆமா, உண்மையை தவிர எதுவும் கிடையாது. மேலும் என்ன சொல்வார் பாருங்க. என்னமா கெட்டிடுங்க நாட்டில் உள்ள, நாட்டில் உள்ள எல்லாம் சொல்லுகிறேன். கேட்டிடுங்கோ நாட்டில் உள்ள, கேட்டிடுங்கோ நாட்டில் உள்ள எல்லாம் சொல்லுகிறேன். ஒரு மாமாங்கம் சென்றாள் வரவேணோ சென்று வந்ததுண்டாள் ஆடாது ஒன்பரம் தாழ் வந்ததென்னே நடுக்கமுண்டோ இல்லையோ என் கோவையோடு சொல்லுகிறேன். கொள்ளாயிரத்து ஆண்டையிலே நடந்த செய்தி மரம் போல் மதம் பொழிந்த எல்லாம் இறக்கின்றார்கள். ஓடிவிலை போகுதியா, ஓடிவிலை போகுதியா பெரியோர்க்கு சிறியோர்கள் புத்தி சொல்லும் காலம் இது. அதிக புத்தி தான் படித்து இறந்து உண்ண வைத்தார் உடையவனார் கிரகமிது. பெரியோர்க்கு சிறியோர்கள், பெரியோர்க்கு சிறியோர்கள் சொல்லும் காலம் இது. பெரியோர்க்கு சிறியோர்கள், சிறியவர்கள் புத்தி சொல்லும் காலம் இது. பக்தியிலே பறந்தோர்கள் பரதேசியாகிடுவார். தீயே தெரிந்தாலோ வினை போகாது. தாங்கள் தங்கள் தெய்வம் என்று சாவுகளை கையெடுப்பார். அவருக்கு இரக்கம் வந்தால் அதுகள் ஒளித்து ஓடுமையா. காவலவானிலாகி, காவலவானிலாகி மறந்தோர் படும் துயரோ. லயனியாய் பேர்களவன் நீடோழி காலம் வாழ்வார். வணங்கும் மக்களுக்கு இரக்கமுண்டோ நடுக்கமுண்டோ. அரணாரும் இங்கிருந்தாள் அணு ஒரு நாள் அசையாதே. சுவாமி, நீலனுடைய பெருமையை எனக்கு தாங்கள் படிப்படியாக புரியும்படி சொன்னீர்கள். ஆமாப்பா. இப்படி யாராலும் சொல்லித் தர முடியாது. இவ்வளவு அழகா சொல்லி கொடுத்திருக்கீங்க இறைவா. ஆனால் நீலனை பத்தி நீங்க பேச பேச சரி, எனக்கும் நீலன் என்றால் யார், அவரை பார்க்க வேண்டும் என்று எனக்கும் மனதுக்குள்ளே ஒரு ஆசை வந்து விட்டது இறைவா. அந்த வார்த்தையை கேட்டதும் சரி சிவபெருமான் சொல்கிறார் பாருங்க. என்னம்மா சொல்லுகின்றார்கள்? நீலன் என்று உமையாள் சொல்ல, உமையாள் சொல்ல, உமையாள் சொல்ல மனமகிழ்ந்தார், மனமகிழ்ந்தார். உமையாள் சொல்ல, உமையாள் சொல்ல, சொல்ல இலகண்டல் மனமகிழ்ந்தார்,
வீழ்ந்து சிவனாரோ 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 வல்லவன் தான் நீலன் என்றார் நீலன் என்றார் போல் என்று அந்த ஈஸ்வரனார் திரு வார்த்தை சொல்வார் வார்த்தை சொல்வார் வரம் அதுவும் கொடுக்கவில்லை போடு 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 மாயம் என்ன சொரூபம் என்றார் மாயம் என்ன சொரூபம் என்றார் தத்தளிக்கும் சிவன் இருக்க அம்மையுமை எது சொல்வார் அம்மை உமை எது சொல்வாய் பிறந்ததுவோ பிறந்ததுவோ அம்மா பிறந்ததுவோ 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 சிவனாரே பெருமை உண்டு போடு போடு திரு நீலனுக்கு திரு நீலனுக்கு உடன் வித்தை கல்வி உடன் வித்தை கல்வி வித்தையுடல் வித்தை கல்வி பிறந்தவர் கொடுகும் என்றார் உமை தானே சொல்ல உமை தானே சொல்ல இதனை வரவழைத்தார் இதனை வரவழைத்து இதனை வரவழைத்து நாயகனே சொல்லும் என்றார் சிந்தையுள்ள நீலனையோ சிந்தையுள்ள நீலனையோ திருமுன்பே கொடுவாடா கொடுவாடா என உரைக்க கொடுவாடா என உரைக்க உரைக்கள் நந்தி தான் நடந்தார் கொடுவாடா என உரைக்க உரைக்க உரைக்கள் நந்தி தான் நடந்தார் பார்வதியானவள் சொல்லுகின்றார் ஆமாப்பா சுவாமி என்னப்பா நீலனுடைய தவத்தை பார்க்கும் போதே சரி. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு சுவாமி ஆமாப்பா ஏன் சுவாமி இப்படி சோதிக்கின்றீர்கள் சரி உடனே நீலனை கைலாச மலைக்குள்ளே வருத்தி நம்ம ஏதாவது கொடுக்கலாம் சுவாமி மேமா என்ன அதாவது தவம் செய்வதற்கு வரம் வாங்குவதற்காக தான் ஆமா எதுவும் கொடுக்க முடியாதல்லவா உடனடியாக நீங்க கைலாசம் அவனை அழைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் எப்படிதானே ஆமா இந்த வார்த்தையை கேட்ட பகவான் என்ன சொல்லுகின்றார்கள் என்று சொன்னார் என்ன சொல்கின்றார் நந்தியின் பெருமாளை அழைக்கின்றார் ஆமாப்பா ஐயா நந்தி தேவரே என்ன இன்ற வேலையெல்லாம் சுறுசுறுப்பாக முடித்தீர்களா கண்டிப்பாக அதாவது கதை எப்படிப்பட்ட கதை அல்லவா கொஞ்சம் மண்டமாகத்தான் போகும் இல்ல நீங்க இன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களான்னு கேட்டேன் ஆமா எல்லா வேலையும் முடித்து விட்டேன் ஐயா முடிச்சாச்சா ஆமா சரி அதாவது அந்த கைலாசத்திலே சரி ஆமா அதுவும் அந்த பக்கம் வெட்டி பாருங்கள் நீலனும் நீலையும் தவம் செய்கின்றார் ஆமா, சரி கண்டிப்பாக. நான் சொன்னதாக சொல்லி சொல்லி பகவான் உன்னை அழைத்து வர சொன்னார் என்று சொல்லி ஆமா அந்த நீலராஜனை என் முன்னே நீங்கள் அழைத்து வர வேண்டும் எங்கப்பா இப்ப நந்தி பெருமாளே என்ன செய்வீர்களா கண்டிப்பாக தங்களுக்காக செயல் செய்வதற்காக தானே காத்திருக்கின்றேன் அப்படி என்று ஆகட்டும் என்று சொல்லி நந்தியன் பெருமாள் சந்தோஷம் கொண்டார் ஆமா நீலனை அழைப்பதற்காக நந்தி எப்படி செல்கிறார் பாருங்கள் எப்படி எப்படி கண்ணே தடைகளது புரண்டாட புரண்டாட எம்மா முரண்டாடே. தாமரகம் தானிலங்க தானிலங்க சடைகளே புரண்டாடே புரண்டாடே புரண்டாட ஏ தாமரைகள் தானிலங்க தானிலங்க உடையெடுத்து நந்தி தேவர் நந்தி நந்தி தெய்வ நாடி செல்லுவாரா செல்லுவாரா உடையவன் அருளாலே அருளாலே நந்தி வழி நடந்து வழி நடந்தி தமிழ் சேர நிற்கும் சேர்வதற்கும் தருகிறானே நின்றார் நானே இருந்தார் திசையும் புகழ் படைத்த புகழ் படைத்த நந்தி எது சொல்வார் எதி சொல்வார் ஆறுமடா நீலராஜா நீலராஜா தருவார் மகாதேவ மகாதேவ
என்று நந்தி சொன்ன போது ஆனைதன்னை மறுத்ததுண்டா ஏறாது நீலராஜல் சொல்லுவாரா ஊசி விட்டிறங்கி சப்பு குடமும் விட்டு நம்மளா பொண்ணு நீலல் நடந்த நந்தியோடல் ஆண்டு பொய்கை விட்டு கைலாசமலையதிலே ஆண்டவனார் வீட்டிற்கோ அழகு வெள்ளி கையிலே இந்த போடு குட்டி வர விட்டு வந்தி ஓலமுள்ள நீலனைதான் செட்டமுள்ள நீலனுக்கு முன்பில் வாராரே இவனாரே துதித்திடுவார் பாதம் வணங்கிடுவார் அமரவே துதிப்பாரா பார்வதியும் சிவனறியும் குளிர் நோக்குவாரா எடுத்து வணங்குவாரா கடந்து போகாமல் காதோனே நந்தியும் பெருமாள் சடைகள் புரண்டாட நீலனை அழைக்க வேண்டும் என்று சொல்லி அழகாக விரு 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 விருன நடந்து வருகிறார் நடந்து நீலனை கண்டார் நீலனை மேலியையும் கண்டார் ஏ நீலராஜா உன் பேர் நீலராஜன் தானே என் பேரு நீலராஜன் என்னுடைய தங்கை நீலிதேவி நீலி தேவியா சரி இருக்கட்டும் சரி இப்படி ஒரு தவம் செஞ்சுறீங்களே பகவானுக்கே பார்க்க சங்கடமா இருக்குதான் சரி எனக்கும் பார்க்க அப்படித்தான் இருக்கிறது அதனாலே வா உன்னை சிவபெருமான் அழைக்கிறார் சிவபெருமானை காண்பதற்காக தான் இவ்வளவு கடன் தபம் புரிந்து வருகின்றேன் பிறகும் நீங்கள் யார் என்று ஒரு வார்த்தை கேட்கவில்லையே அதாவது சுவாமி சிவபெருமானை காண்பதற்காக தான் கடத்தவும் புரிந்து வருகின்றேன் சரி தாங்கள் வருவதற்கான காரணம் என்னவென்று சொன்னீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களோடு நாங்கள் வருகின்றோம் ஐயா. உங்களை கூட்டிட்டு போகத்தான் வந்தேன். யார் அழைத்து கூட்டி செல்வதற்காக வந்திருக்கின்றீர்கள்? சிவபெருமான் உங்களை அழைத்து வர சொன்னார். நீங்க அப்படி என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களோடு நாங்கள் வருகின்றோம் ஐயா. அப்படி என்று சொல்லி சிவபெருமான் அழைத்தார் என்றுள்ள வார்த்தையை கேட்ட நீலராஜனும் எலிதேவியும் நந்தியோடு புறப்படுவதற்காக தணிக்கின்றார்கள். சரி இப்படி இருக்க அழகாகவே நீலனும் நீலையுமாகவே சிவபெருமான் வாழக்கூடிய கைலாசம் நோக்கி சிவபெருமான் முன்னே வருகிறார்கள். சிவபெருமானை கையெடுத்து வணங்கி நின்றார் நீல சுவாமி. சரி இப்படி இருக்க அங்கே என்ன ஆகிறது பாருங்கள். என்னம்மா ஈஸ்வரனார் இவரெனவே 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 நீலராஜன் தொழுது நின்றார் தொழுது நின்றார். ஈஸ்வரனார் இவரெனவே 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 நீலராஜன் தொழுது நின்றார் தொழுது நின்றார். ஆசுபதம் கொடுக்கவென்று 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 சிவன் மனதிறங்கி மனதிறங்கி போடு போடு இங்கிருந்து வரையுண்டா இங்கிருந்து வரதுண்டால் ஏதோ நீலராஜா எங்கே சென்னானறியோ எங்கே செல்நானறியோ ஆதி சிவன் 6 கிலோ கற்றோனே நானறியே கற்றோனே நானறியே பெயரிட்டார் ஒருவரில்லை
வைத்து சிவனாரோ வைத்து சிவனாரோ வீர நீலனுக்கு வங்கே மனமகிழ்ந்து வரம் தந்து அனுப்புகிறேன் தனக்கே சொன்ன போதே அழகுடைய நீலராஜன் அழகுடைய நீலராஜன் தரோடு மனமகிழ கருத்துடனே மதிய நினைத்தார் கருத்துடனே மதிய நினைத்தார் வேலை செய்தால் கூலி உண்டு மேலோ குன்றாதே மேலோ குன்றாதே அளவனோ போட்டிகளோ அவனிலே பொறுமை உண்டா அவனிலே பொறுமை உண்டா தந்தையுடன் வரங்கள் தந்தார் சிறந்ததோரடியவர்க்கே சீனத்ததோரடியவர்க்கே பரி மனமிழந்த புசுவராம் கஸ்தூரி புசுவராம் கஸ்தூரி அழகினுடன் புனகணிந்தார் ஆனழகள் நீலராஜன் அனழகள் நீலராஜன் கொண்டையிலே பூ மாலைகளோ திரு முகமும் கண்டே முகமும் கண்டே கொண்டையிலே நின்ற தெய்வார் கோடு அதிசயமாய் பார்த்து நிற்க அதிசயமாய் பார்த்து நிற்க உச்சிகளும் இரு வச்சிகளும் உன்னை பூ மனம் வீச உன்னை பூ மன வீச சுற்ற திருமேனே அழகு நந்தாவன பூவோ அழகி நந்தாவன பூவோ நவரத்தினமோ முன்கை மோதாரிகளோ முன்கை மோதாரிகளோ எத்தனையும் எடுத்தணைந்த நீல ராஜனுக்கே நீல ராஜனுக்கே சுந்தரித்த சிவனாரோ பார்த்துரைப்பார் திருக்க சிவனாரோ மகரவாராம் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை பாரு பாரு உமையவளே உமையவளே புகழும் நீலனோடு புகழோ நீலனோட புகழோ நீலனோட பார் கோலத்தை பார் முனைவோர் தொழுது நிற்க அந்த தெரு கூத்துக்கான காணவரோ சிவனாரோ கொடுவாரவர்கள் கையிலே அவளவள் நீலராஜன் நீலராஜன் தேவரெல்லாம் கூட்டம் கூடி நிற்க அவதிலே வாழுகின்ற மார்குறவை வாட திறமா காளி வந்து பார்வதியாள் அருகிருக்க நேரோ நீலராஜன் ஆடுவாராம் கள்ளணி கட்டி மகுடம் அது முழக்குவாராம் மத்தளங்கள் கொட்டுவாராம் தாளம் போடுவாராம் கனகமணிகள் போடுவாரா அரகரா என்று இசல்வாடி அழகுடைய நீலராஜல் பரமசிவன் திருமுகத்தை பார்த்து ஆடத் தொடங்குவார் இப்படி இருக்க கைலாச மாமலையிலே
எல்லோரும் பார்த்திருக்க நந்தியம் பெருமாள் நீலனை அழைத்து வருகிறார். கைலாசமலைக்கு அழைத்து வருகின்றார்கள். கைலாசமலைக்கு அழைத்து வந்த உடனே கரைக்கண்ட சிவபெருமானை இந்த நீலி தேவியும் நீலராஜனும் இருகரம் குப்பி வணங்கி நிற்கின்றார்களா? அம்மா தாயே நீலியம்மா, என்னப்பா உன் புதுமை எல்லாம் நான் அறிவேன். சரி நீலா, என்னப்பா உன் புதுமையும் நான் அறிவேன். இங்கே வந்திருக்கின்றீர்களே, எதற்காக தவம் செய்தீர்கள்? இப்பொழுது என்னை எதற்காக நாடி வந்திருக்கின்றீர்கள்? சுவாமி, என்ன? அதாவது நான் திருவனந்தம் போக வேண்டும். சரி. அது மட்டுமல்லாமல் வேற என்ன? பல வரங்களும் எங்களுக்காக வேண்டும். ஆகையால் உங்களை கோரி கடுந்தவம் புரிந்து அதை வாங்கிவிட்டு செல்லலாம் என்று வந்திருக்கின்றேன். வரம் கேட்கின்றாய நீலராஜா, வேலை செய்தால் கூலி உண்டு. கண்டிப்பாக. அப்படித்தானே? இந்த நல்ல கைலையிலே ஏதாவது புதுமையை நிகழ்த்தினாய் என்று சொன்னால் உனக்கு நீ கேட்ட வரத்தை விட மேலான வரங்கள் நான் தருகிறேன். சுவாமி, உனக்கு என்ன தெரியும்? அதாவது தங்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நான் தங்களுக்காக எது வேண்டும் என்று சொன்னாலும் சொல்லுகின்றேன். ஆமா, செய்கின்றேன் சுவாமி. அப்படியா? ஆமா. இந்த நல்ல கைலையிலே திருநடனம் ஆடுவாயா? சுவாமி, என்ன சொல்லிவிட்டீர்கள் அல்லவா? ஆமா, கண்டிப்பாக நடனம் ஆடுகின்றேன். மகனே நீலா, திருநடனம் சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பாக கிடையாது. எல்லோரும் கூடி இருப்பார்கள். சரி, ஆட போறான்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் வந்துருவாங்க. ஆகட்டும் ஐயா, பாத்துக்கோ. ஆடிருவாயா? கண்டிப்பாக. சரி, ஆகட்டும் என்று சொல்லி அந்த பார்வதி என்ன பட்டு பரிவட்டங்கள், மணி மாலைகள், சரி, எல்லாம் நீலனுக்கு நீ எடுத்துக்கொடு. அப்படியே ஆகட்டும். ஆகட்டும் என்று சொல்லி சொன்னா சும்மாவா? ஆமாப்பா. அதற்கு தகுந்த மாதிரி, ஆட்டத்துக்கு தகுந்த மாதிரி அலங்காரம் செய்தால் நல்லா இருக்கும். ஆட்டத்துக்கு தகுந்த மாதிரி அலங்காரம் செய்ய வேண்டும், அதுக்கு தகுந்த பாட்டும் இருக்க வேண்டும் அல்லவா? அப்பதானே ஆட முடியும். ஆமா, இதை வைத்து கண்டிப்பாக ஆட முடியாது. ஒன்னை இப்ப யாரும் ஆட சொன்னா? ஒன்னை இப்ப யார் ஆட சொன்னான்னு கேட்டேன். ஆகட்டும் ஐயா. கதையிலே நீலனை சிவபெருமான் ஆட சொல்றாரு. தப்பு கணக்கு போட்டியப்பா. ஆட்டத்தை பார்த்துட்டு ஆகட்டும் என்று சொல்லி ஆட்டத்தை காண்பதற்காக அனைவரும் கொடுக்கின்றார்கள். அம்மையுமை பார்வதியானவள் பட்டு பரிவட்டங்கள் எடுத்து நீலராஜனுக்கு கொடுக்கின்றார்கள். சரி, பத்திரமாக ஆளியம்மை வருகிறார்கள். அம்மா பார்வதி பக்கத்திலே அமர்கிறார்கள். சரி, திருமால் வருகிறார். நாரதர் வருகிறார். சரி, தேவர்கள் முனிவர்கள் சங்கத்தார் சமயத்தார் எல்லாரும் கூட்டம் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அம்மா செம கூட்டம் அந்த இடத்துல. நீலராஜன் ஆட போகிறார் என்று சொன்னவுடனே இப்படி இருக்க கைத்தாளம் போடுகின்றார்கள், மத்தளம் வாசிக்கின்றார்கள், சரிதான், மகுடம் முழக்குகின்றார்கள். ஆமா, இப்படி எங்கு பார்த்தாலும் ஒலி எழும்பிக் கொண்டே இருக்கிறது. எங்கப்பா ஏனென்று சொன்னால் நீலராஜனின் நாட்டியத்தை பார்ப்பதற்காக அனைத்து மேலதாங்களும் உடனடியாக வருகின்றது. அப்படி என்று சொல்லி இப்படி இருக்க அழகாகவே அலங்காரம் செய்கின்றான் நீலராஜன். அலங்காரம் செய்துவிட்டு அங்கே எப்படி திருநடனம் ஆட வருகிறார் என்று பாருங்கள். எப்படி கண்ணே தொடங்கி எதற்கோலத்துடன் நீலராஜன் மரபும் இடையும் திரு மார்பும் ஆட, துடிமடையும் இடையும் உடல் திருமாவும் சிறிய மலை மார்பல் நீலராஜல் அவத்தியதழ் மதிமசங்க தாழம் போட, லம்புகல கலவென்ன சதங்கை கொஞ்ச இருக்கையில் பேரண்டும் கொஞ்சம் போட, திருக்கையில் பேரண்டும் கொஞ்சம் போட, சதங்கை மணிகெண்கிணிகள் கெச்சமாட, தகுதியின தாளம் போட,
இடை சிறுமயிரிலங்கள் இடையர் போலே வழிகளை தோட்டை மருங்கேற கிழனிதனில் இருக்கும் தேவதேவ சில பேர்கள் அறிவிழந்து மயங்குவாரா சில பேர்கள் அறிவிழந்து மயங்குவாரா செவ்வனவெதிரி கூட்டம் தனிலிருந்தோ அறியிருந்த முனிமசங்க மால்மசங்க ஆடுவா திருநீல தம்பரான் திருநடனம் ஆடுவாரே ஆதி கைலாசமலையிலே சிவனார் முன்பிலே சிலம்பின் ஒளி கல 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 கலவனாட சதங்கை ஓலமிட கைலாச மலையே அப்படியே ஒரு உற்சாகமா இருக்குது. ஆரவாரமாகவே இருக்கின்றது. ஆட்டம் பாட்டுனாலே அப்படித்தானே. ஆமா, கண்டிப்பாக பார்க்கிற பேருக்கு உற்சாகமாக இருக்கும். ஆமாப்பா, அவ்வளவு தூரத்துக்கு நடனம் ஆடுகின்றாரா. சரி, இப்படி இருக்க கிடுபீடி மத்தள்ள மகுடங்கன தப்பு, கிடுபீடி மத்தள்ள மகுடமோட தப்பு, வீடு மேரான தமிழ் பம்பை கொட்டே வாய்ச்சொரியும் கவிபாடு மரங்கேதேரோ, வாய்ச்சொரியும் கவிபாடு மரங்கேதேரோ, வரமது தந்தன்னை ஆளும் சிவனாரே. பார்புகளும் நீலராஜன் திருநடனமாட, பார்புகளும் நீலராஜன் திருநடனமாட, மகிழ்ந்து பெரும கண்ணீசல் பாட, அழகான மலை மார்பன் நீலராஜன், அழகான மலை மார்பன் நீலராஜன், ஆடுகிற குத்தும் மருங்குத்தும் கண்டு அருகிருந்த பெயர்கள் அனைவரும் சொல்வார், அந்நேருந்த பெயர்கள் அவரேது சொல்வார். இடையின பொன் திரவியம் கொட்டுத்தாலோ திருநீல நடனத்துக்கு இசையாகாது, திருநீல நடனத்திற்கு இசையாகாது. சில பேர் மசங்க அரம்பையர்கள் இருபுறமும் கடல் ஒளி போல் குறவை ஒளி பாட, இருபுறமும் கடல் ஒளி போல் குடைகள் ஆட, இதுதான் நீலனை போல் ஒருவர் உண்டோ. நாடுதனைமைக்கான நளினகடக்காரே, நாடுதனைமைக்கான கலிகர்வர்காரே, பிரம்மமூர்த்தி பிரம்மா கணக்கர், பார்ப்புகளும் நீலனிடம் பகருவாரே, பார்ப்புகளும் நீலனுட பதறுவாரே, பார்ப்புகளும் நீலனிடத்தி பகருவார் பகருவாரே. இப்படி திருநடனத்தை பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயா இப்படி ஒரு நடனத்தை நீங்கள் பார்த்ததுண்டுமா? இதுவரையும் பார்த்தது கிடையாது அல்லவா? நானும் பார்க்கவே இல்லையா. எவ்வளவு அழகாக தாளத்திற்கு ஏற்ற நடனம் பாருங்கள். நந்தியுடைய மத்தள வாசிப்பிலே இந்த நடனம் எப்படி இருக்கு பாருங்க. மயங்கி அல்லவா ஆடி வருகின்றார் நீலராஜன். ஆமா, பரவாயில்ல. பகவான் சொன்ன மாதிரி நீலராஜன் உண்மையிலேயே பெரிய ஆளுதான். ஆமா, இவனுடைய நடனத்துக்கு யாருமே ஈடா கொடுக்க முடியாது. சரி, அப்படி என்று ஒருவருக்கொருவர் அங்கே பேசுகின்றார். சரி, அரக்கர்குலம் தனையருக்கே வந்து சிவனே மாலே அதிக வரம் என கொடுக்க பொருந்தாதோதான், கல்லும் உருகி கரைந்து போகும் சொல்லோ உருகாதோகான்,
ஆவலன் திருநீலன் திருநடன அழகு கண்டால் சொல்லுவார் முகம் கோடி வானவர் தானவர் தேவர் தோறாமல் வரம் கொடுத்து அனுப்ப வேண்டும் அந்நேரம் திருவுள்ளம் சந்தோஷமாக ஆடுவார் திருநீலன் தம்புரான் திருநடனம் ஆடுவார் இப்படியாக கைலாச மலையிலே எல்லோரும் புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்க தங்கையான நீலியம்மையானவள் அண்ணன் நீலனுடைய நடனத்தை காண்பதற்கு அங்கே காத்து கொண்டிருக்கின்றாள். அண்ணன் நல்லா ஆடினா தங்கச்சிக்கும் பெருமை தானே. இப்படி இருக்க கைலாச மாமலையிலே பாருங்கள் அந்திமதியோ அருகோ தரித்த அரணார் முகம் நோக்கி ஆளிடவே புகழ் நீலன் கொண்டாட ஐயா பித்தா கோணே ஆளிடவே நீலன் கொண்டாடிட ஐயா கோணே தொந்தோ திமி திமி தொந்தோ திமி திமி சூழ்ந்து ஆடுதற்கே சுந்தரமாதர் கைமணி வீணை சுந்தரமாதர் கைமணி வீணை சுருதி முறைகள் கொட்ட தங்க தமிழ் குறி செய்யும் தவமுனி பார்த்திருக்க தேமி தையன மத்தளோ தாளத்தை ஒட்டி வைத்தாட்டி மாடாத நீலல் திருமுகத்தில் ஒளி வானத்தில் மின் ஒளி போல் கேட்டதில் வந்தவர்கள் வானவர் பார்த்திருக்க கேட்டு நின்றவர்கள் வானவர் பார்த்திருக்க கைமணி வீண்கள் கிண்ணரோ சீங்குழல் ஆளாஞ்சி பிடித்து வர பார்வையும் மின்வெட்டும் சேர்த்திட அவன் நீலன் சல்லடமாட மணியாட கையாட அவனோ ஆடி வர சந்துகள் சோலும் கொள்ளைத்திட வண்டுனோ ஆராடி வந்தார் போல் செங்கையில் மான்மழு வேந்தோ சிவனாரப்பாய் பார்த்திருக்க வாக்குடன் கைமணி கிண்ணரோ சீங்குழல் அதியந்தான் முழங்க கைமணி கிண்ணரோ தானுமே தான் முழங்க வந்து வளையவே நின்ற தெய்வார்கள் வளைந்து குறவையிட தெய்வ
செய்வார்கள் 8000 கோடி இந்த கையிலை. ஆடின நாடகமா புகழ் நில அன்னம் போல் காலு வைக்க மாலோ அனந்தாபுரம் தனில் ரமன்பே செல்லுவாரா சொல்லுவாரா நல்ல சார்தனுக்கு இப்போது வரிசை நாடும் நகருமைக்கே எல்லா தேவாரிலும் செல்லும் செல்வமோ என்று கொடுப்போம் வரிசை என்றாரே. கைலாச மலையிலே கன்னி பெண்கள் குறவை பாட தேவர்கள் எல்லாம் கைத்தட்ட அங்கே நீல தம்புரான் ஆடுகிறார் ஆடிக்கொண்டே இருக்கின்றார். சரி, அதாவது ஆட்டம்னு சொன்னா உங்க வீட்டு ஆட்டம் எங்க வீட்டு ஆட்டம் கிடையாது. ஆமா, அவ்வளவு தூரம் அழகாக ஆடுகின்றார். எங்க வீட்டு ஆட்டம் உங்க வீட்டு ஆட்டம் என்னன்னே காலையில பைப்பன் முடி மூட்டுல பாத்திருக்கீங்களா? இப்ப அதுக்கு போக வேண்டிய பைப்படி மூடுக்கெல்லாம் போக வேண்டிய எண்ணெய் போகணும். இப்போ வீட்லயே நமக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்திருக்காங்க. யாருமா கவர்மெண்ட்லயா? இல்ல, நாங்களே பண்ணி இருக்கிறோம். அப்படியா? ஆமா. இதுல நாங்க ஏன் குடத்த இடத்துக்கு பைப்படி மூட்டுக்கு போகணும்? சரி, உங்க கதையை சொல்லுங்க. நீங்க போவீங்களா இருக்கும், சொல்லுங்க. ஆமாமா, உங்க வீட்டு அடி எங்க வீட்டு அடின்னு சொல்லியாச்சுன்னா இந்த வீட்டுல வேற ஒரு மாதிரி அடி நடக்கும், அந்த வீட்டுல ஒரு மாதிரி அடி நடக்கும். ஆமா, காலையில புருஷன் வீட்டை விட்டு வெளியே போவாரு. சரி, அந்த நேரத்துல அவருக்கு கையில 1000 ரூபாய் இருக்கும். ஆமா, மனைவி என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கறி சோறு சாப்பிடலாம். ஆமா, இவரு காலையில ஒரு 11:50 வரைக்கும் தெருவுல இருந்துகிட்டு 12 மணி ஆனோன்னு சரி இந்த சைடு 2 முன்ன பாக்கெட்ல 2 காலையில இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லி வாங்கி போட்டுட்டு முன்ன வந்து வீட்டுல இருந்து விடுவாரு. சரிதான். அந்த நேரத்துல தொடங்கக்கூடிய அடி. ஆமா, சில இடத்துல அப்படி கிடையாது. காலையில லோனுக்கு வைக்க ரூபாய் இருக்காதா, அங்க இங்க மட்டும் ஒரே சண்டை அடியமாதான் இருக்கும். அப்படி ஆமாமா, இப்படி என்று அழகாகவே நீலராஜன் திருநடனம் ஆடுகிறார். அவருடைய நடனம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் பரவாயில்ல, ஆனால் நீலராஜன் அங்கே ஆடுகின்றார். சரி, ஆடிக்கொண்டிருக்க எல்லாருக்கும் பார்த்தோட நம்ம ஆட்ட பிடிச்சு போச்சு. நாராயண பெருமாள் சொல்றாரு, அத்தான் என்ன ஆட்டம் அருமை, நான் இங்க இருந்தால் ஆகாது, சரி நான் சென்று வருகிறேன் அப்படின்னு கொஞ்சம் பேர் அப்படியே புறப்பட ஆரம்பிக்கின்றார். பகவான் நினைக்கின்றார், நீலனுக்கு நீ நாமல் வெகுமானம் கொடுத்தால் என்ன, இவ்வளவு நேரம் கால்வலிக்கு ஆடி இருக்கிறான் அல்லவா, அப்படி என்று நீலனை கையமர்த்துகின்றார். சரி, நீலராஜா என்ன நிறுத்து, உன்னுடைய ஆட்டத்தை நாங்கள் கண்டுகளித்தோம், அருமையாக இருந்தது. இவ்வளவு தூரம் ஆண்டவர் யாரும் கை தட்டல பாத்தீங்களா? அப்படி என்று செய்தார் பாருங்கள். நீலனுக்கு வெகுமானோ, நீலனுக்கு வெகுமானோ நேசமுடன் கொடுப்போம் நீலனுக்கு வெகுமானோ, நீலனுக்கு வெகுமானோ கொடுப்போம் காலனை காலால் உதைத்த, காலனை காலால் உதைத்த அதை கண்டனார் ஏது சொல்வார். ஆடாத அருங்கூத்தை ஆடினானே நீலராஜன், ஆடாத வரிசைகளை குறையறவே கொடுப்போமே, நல்ல தமிழ் பாடி நாடகங்கள் ஆடினதா நீலனை சொல்ல வையகத்தில் போல வரிசைகளோ வேணவே
என்று சொல்லி கொடுப்போம் என்று சிவனார் சொல்ல முள்ள நீலனுக்கு வடமாலை கொடுப்போமோ மோகன மாலை கொடுப்போமோ சரப்பணிகள் கொடுப்போமோ திருக்கூத்து ஆனதற்கு திரவியங்கள் கொடுப்போமோ அம்மை உமையவளே அம்மை உமையவளே பேசிடுவா பொன்பணமாய் தந்ததுண்டா யாரறிவா கேட்டு சொன்னாலாள் வேணும் எங்கள்தொழுதா நீலனைதான் சொல்லும் சிவன் முதலா சிவனே திருநீரு போட்டாய் மொழி தவர் போல் உயிர் பிழைக்க வரம் தாரோ தலைக்கும் சிவனருளே பேரு சொன்னாய் சாராமல் தமிழ நீலனுக்கு திருமணது ஏற்றபடி திருமணது ஏற்றபடி வரிசையுடன் செப்போம் என்றார். பகவான் சொல்லுகின்றார் இப்படி திருநடனம் ஆடிய நீலனுக்கு சரி கோடி கோடி பணம் கொடுப்போமா? கோடி பணம் கொடுத்தால் ஏற்றுக்கிடுவாரா? மாட்டார், ஏற்க மாட்டார் அல்லவா? அது மட்டுமில்லை, எத்தனை கொடுத்தாலும் பொன்பணி மாலைகள் கொடுக்கலாமா? அதுவும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அல்லவா? மாலை கொடுக்கலாமா? ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். வேண்டாமா? இப்படி ஒரு பூசை போட்டு கொடுக்கலாமா? இதற்கெல்லாம் ஏற்றுக்கொள்வதற்காகவா கடுந்தவம் புரிந்து வருகின்றார். அம்மா உமையவளே, இன்னும் மௌனமாக ஏன் இருக்கிறார்? என்ன செய்ய? திறந்து ஒரு வார்த்தை சொல்லம்மா, இந்த நீலனுக்கு என்ன கொடுக்கலாம்? நீ மாட்டத்தை ரசித்தாய் அல்லவா? ஆமா. உன் மனதிலே என்ன தோன்றுகிறது சொல்லு பார்க்கலாம். மோகன மாலை கொடுக்கலாம். மோகனம் அணிலராஜா, உன்னுடைய ஆட்டத்திற்கு மோகன மாலை உனக்கு வேணுமா? மோகனா மாலை வேணுமா? ஆமா. மோகன மாலை பரிசு வாங்குவதற்காகவா தங்களுடைய முன்பிலே நான் நடனமாடினேன். அதானே, எனக்கு அந்த மோகன மாலையெல்லாம் வேண்டாம் ஐயா. வேண்டாமா? அப்படி என்று நீலசுவாமி சொல்லுகின்றார். என்ன சொல்கின்றார்? மோகன மாலை பவள மாலை வாங்கினாலும் உலோகத்தில் உள்ளவர்கள் என் புதுமை அறிய மாட்டார்களே சுவாமி. ஒருபோதும் அறிய மாட்டார்கள் அல்லவா? நீங்க சொல்ற எதுவுமே எனக்கு வேண்டாம். சரி பார்வதி அம்மா, வேண்டாம். வேண்டான்னு சொன்னேன். அப்படி என்ன சொல்ல? சரி, எப்பண்டா நீ போவ? ஆமா, நானும் பேரலாம்ல. போயிருன்னு சொன்ன மாதிரி இருக்குது. ஆனால் சரி, நீலராஜன் என்ன கேட்டா தெரியுமா? என்ன என்னமா கேட்கின்றார்கள்? அள்ளிதிரை நேரு போட்டால் அறியப்பினே தீரவரம். சுவாமி, ஒருத்தர் நோய் நொடியில இருக்கிறான்னு வைங்களேன், நான் திருநீர் அள்ளி போட்டேன்னா தூங்கி எழுந்தவர் போல் வருவதற்கு வரம் தாருங்க. எங்கப்பா? அது மட்டுமில்லை, உனக்காக வரம் கேட்பாய் என்று நினைத்தேன். ஆனால் நாட்டு மக்களுடைய நலனிற்காக வரத்தை கேட்கின்றாயே. ஆமா, அந்த வரம் உனக்கு நான் தந்தேனப்பா. அப்படி என்று சரி, மேலும் என்ன என்ன கேட்டான் பாருங்கள். என்ன என்னம்மா? வரத்தி வரம் கொடுவோமென்றே 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 அங்கை உமையம்மை சொல்வாளே சொல்லுவாளே. வரத்தி வரம் கொடுவோமென்றே 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 அம்மா உமையம்மை சொல்வாளே சொல்வாளே. சிறுபடி வெகுமானோ சிறுபடி வெகுமானோ கொமந்தார் சிவன் முதலார் என்ன வகை கொடுத்தாலும் ஏறாதே நீலனுக்கு ஒருவரும் நான் விலை மதியார் பணத்தை கொடுப்போமோ? அலைகடலில் முத்துமணி அரவமணி கொடுப்போமோ?
வரம் தாருமையா பெத்த வரம் தாருமையா தம்புரானோ விளக்கி சத்தமிட விளக்கி சத்தமிட அதே நோய் தீர உடனே வரம் கொடுத்தார் உடனே வரம் கொடுத்தார் வரம் தான் வாங்கி திரும்பவும் தான் நீலன் சொல்லுவாரே ஐயா நீங்க என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிக் கொள்கிறேன். நீங்கள் என்னுடைய நடனத்திற்கு பாராட்டி நீங்கள் கொடுப்பது சரி, அதை ஒருபோதும் நான் மறுக்க மாட்டேன். கண்டிப்பாக. ஆனால் நாட்டு மக்கள் நன்மைக்காக மட்டுமே நான் வரம் வாங்குவேன். ஆமா, குழந்தையில்லா பெயர்களுக்கு குழந்தை வரம் கொடுக்க வரும், கண்டறியா பெயர்களுக்கு கண் தெரிய வைக்க வரும், நாட்டில் கள்வர் துஷ்டர்களை கருவாய் அழைக்க வரும். நான் உனக்கு தந்தேனப்பா. உங்கள் பேரு சொன்னவர்களே எப்பொழுதும் வாழ வைப்பேன். நான் ஆள வைத்து காப்பதற்கு வர வேண்டும். சரி, அது மட்டுமல்லாமல் வேற என்ன? அதாவது என்னை நம்பி வந்தவர்களை நான் என்றும் நாளும் வைத்து காக்க வேண்டும் பப்பா. அது மட்டுமில்லை, வேற மேலும் சரி ஆதிகரை கடனா சிவபெருமானை பார்த்து ஆமாமா நீல தம்புரானு சொல்வார் பாருங்க. என்ன என்னமா சொல்லுகின்றார்கள்? இன்னும் ஒரு வரும் எந்தனக்கு தர வேணும் தர வேண்டும் தம்புரானே இறையோ நீ மகதேவா தம்புரானே இறையவனே மகதேவா பொன்னப்பனே வரும் என்னப்பனே தர வேணும் தர வேண்டும் முதலம் மெய்க புகழ் பெரு நீலன் சொல்வாள் முதலம் மெய்க புகழ் பெரு நீலல் சொல்வாள் வாட்டமரவே பிள்ளை இல்லாமல் நடுநாளாய் வணங்குமடி அவர் மகவாசி திரவரம் தாரோ பித்தம் பைத்தியோ எப்பிழைப்பு மண்டை நோவு அவனுக்கு பொறுக்க ஒண்ணாத காய்ச்சல் தீர வர வேணும் இவனுக்கு பொறுக்க ஒண்ணாத காய்ச்சல் தீர வர வேணும் என்று சொல்லிய நீலன் குன்றாமல் வர கேட்க எப்போதுமே வரம் தப்பாமலே தந்தேன் என்றார். சிந்தை மகிழ்ந்தன்னை போற்றி துதி போருக்கு நீலா என்னை நம்பின பேர்கோ சிவனே நீலா என்னை நம்பினோர்கோ முதலி கொடுத்தேன் பேர் சொல்ல போடாமல் நீல வையகம் தனிலே போடா அதலை விதலை சுதலை நீ தள்ளாமைக்கோ ஆதியே நாதியே ஜோதியே
கும்பிட்டு சொல்வாய் ஆதியே ஜோதியை கும்பிட்டு சொல்வாய் அப்பலை தடித்து துரத்தி விலக்கே நீக்கி அழகான பேயை துரத்த வரமது வேணும். இன்னும் ஒரு வரம் என் சிவனே நீ தந்தாய் எப்போது பூசை தப்பாமலே தந்திடுவாய் எப்போது பூசை தப்பாமலே தந்திடுவாய் வாழ்வோரே வையகம் தனிலே பொறுத்து தவறா பிழைகள் வராமல் இருக்க தாரோ. சேர்த்து கொள்ளுவீன் குடி தன்னை வளர்த்திரு திருத்தி சிவனே நான் உன்னை ஒரு நாளும் மறவேனே. சிவனே நான் உன்னை ஒரு நாளும் மறவேனே. இன்னும் ஒரு வார்த்தை விண்ணப்பம் சொல்வார் நீலல் படிக்கு வரங்களை வாங்கிட வேணும். கந்தனே செந்தில் ஆறு முக வடிவேலா பெருமாளை போற்றாத பேரை பத்திரகாளியையோ பெருமாளை போற்றாத பத்திரகாளியோ பொற்கொடி பார்வதி அம்மையை வணங்காத பேரை ஓர் வாழ் கொண்டு தலையை அறுத்து விடுவே. மைக்குடனேலா நீ கேட்ட வரங்களெல்லாம் நிறையவே முக்காலும் தந்தேன் என்றாரே. கொடுத்ததோர் வரங்கள் வாங்கி குறையற நீலராஜல் அடுத்ததோர் அடியாருக்கெல்லாம் ஆபத்து வர்றாவண்ணோ படைத்திடும் சிவனே என்ன பல பல சீமை எங்கோ நடக்கவே வரம் குன்றாமல் பொன்னாதனே வரம் என்றாரே. தாருமென்று நீலன் சொல்ல சங்கரனாரேது சொல்வார் அருமென்று நீலன் சொல்ல சங்கரனாரேது சொல்வார் படி வரோ சிறப்பாக கேட்க வென்றே.
கொல்ல வர வெல்ல வரோம் கொண்டு கொடி வளர்க்க வரோம் கொல்ல வர வெல்ல வரோம் கொண்டு கொடி வளர்க்க வரோம் அறங்களுக்கு பூவுலகில் அடங்காத பெயர்களைத்தான் வரவே கொல்ல வர்றோம் பெற்று மலடாக்க வர்றோம் வரவே கொல்ல வரோம் பெற்று மலடாக்க வரோம் சங்கையில் மங்கையரை வளாக கொடியாக்க வரோம் ஒட்டுணவு கொள்ள வரோம் உகந்து கொடி வளர்க்க வரோம் ஒட்டுணவு கொள்ள வரோம் உலகத்து கூடி வளர்க்க வரோம் மதத்தாரை மதம் அடக்க வல்லவரை கொள்ளைகள் செய்ய கேட்ட வர்ற மத்தனையோ கிருபையுடன் கொடுத்த போதே கேட்ட வர்ற மத்தனையோ கிருபையுடன் கொடுத்த போதே நீல ராஜா என்பமுடன் சொல்லுவாரா காசினியில் பூசை கொள்ள கால்நடையாய் நடப்பேனோ காசினியில் பூஜை கொள்ள கால்நடையாய் நடப்பேனோ நீலருக்கு புறவி அதை கொடுப்பாரா பட்டணத்தை பிறையதுவும் வாழ்பணியும் பொன்னாளி வட்டமிட்டு புகழ் பரவோம் வாழ்பணியும் பொன்னாளி அழக நீலனுக்கு கண்குளிர அலங்கரித்தார் வாழும் பொன்னாளி வாழும் பொன்னாளி கழுத்தின் மணி பொன்னாளி கண்டைகளோ பொன்னாளி அலங்கரித்த புறவி ஆடலகள் நீலராஜன் நலம் பெறவே ஏறுவாரா நலம் பெறவே ஏறுவாரா நாயனார் பரி மீது ஓடு ஓடு இத போடு ஓடிவா ஓடிவா பூலோகமான நிலை கொள்ள போரே நின்று நீதான் தொழுது விடைதான் வணங்கி பழுது புறவீறி பண்புடன் புறப்படுவாரே இப்படி அனைத்து வரங்களையும் வாங்கி நிலராஜன் சொல்லுகின்றான் சுவாமி எனக்கு நிறைய வரம் கொடுத்திருக்கீங்க இது எனக்கு போதும் சுவாமி ஆனாலும் பூலோகத்திலே போய் பூசை கொள்ள என்று சொல்லுகின்றீர்கள் கண்டிப்பாக இவ்வளவு வரத்தை வாங்கிக் கொண்டு பூலோகத்திலே நான் சென்றால் சரி சுவாமி எனக்கு ஒரு வாகனம் இருந்தா தானே நல்லா இருக்கும் கண்டிப்பாக ஆகட்டும் என்று சொல்லி அதாவது நீலராஜனுக்கு என்ன வாகனமானது கொடுக்கின்றார்கள் என்று சொன்னார் பரி வாகனம் ஒன்று கொடுத்தார்கள் காலு வீர தண்டை பொன்னாலே அலங்கரிக்கின்றார்கள் அந்த புறவியை பரி வாகனத்தில் ஏறி நீலராஜ மகாதேவரை தொழுதால் எப்படி வருகிறான் பாருங்கள் அப்புறம் எப்படி அம்மா வருகின்றார்கள் நீலனங்கே பரி மீதில் ஏற நீலனங்கே பரி மீதில் ஏற தேவார் குறவைகள் முழக்க அடவடவாகவே ஆலத்தேந்த ஆலவட்டம் விஷ பெண்கள் சிலவே பெண்கள் சிலவேற பறையில நீலனமேறி நேசத்திலே வரும் நேரத்திலேதான் காரணம் தோதமும் எவனோ கண்டு நீலனுடனே நடக்க கேட்டத்துடன்படை கூட்டி புறப்பட்டான் கூப்பிட்டு புறப்பட்டான் வெள்ளிமார்கள் குறவைகள் பாட தரம்பையர் வெஞ்சமர வீச தரம்பையர் வெஞ்சமர வீச திரப்ப நீலகுள்ள தேவம்
துஷ்டரை கட்டி அடக்கவும் வல்லாய் துஷ்டரை கட்டி அடக்கவும் வல்லாய் வல்லபரத்தால் மசக்கும் இசக்கும் மங்கையும் நேலையும் தமையனும் நேலையோ நல்லையும் நேலியும் தமையனும் நீலோ சொல்லும் குறையும் குணமுடையா துங்கப்பறை மீதில் ஏறியவாரான் தப்பரி மீது ஏறியவாராயத்துடன் வரும் சேவகக்காரரோ ஒன்று போல் நாம புசை கொள்ள வேண்டும் ஒன்று போல் நம்மை பூசை கொள்ள வேண்டும் அவர் எப்போதும் அடிய வர்றாரே தாமரை போலவே வளர்க்கவும் வேணும் தாமரை போலவே வளர்க்கவும் வேணும் எங்கள் குல தெய்வம் தங்க திருநிலை எல்லா படைக்கும் முன்வழியாக எல்லா படைக்கும் முன்வழியாக எங்கடி தோதர் மங்கையர் என்று சேர குளித்து விளையாடுவாரா சேரே குளித்து விளையாடுவாரா கைலாசம் தன்னையை விட்டு புகழ்வறிய வெள்ளி மலை கடந்தாரே தேவர்கள் எல்லாம் ஆமாமா பார்த்திருக்க சரி புறவியின் மேலே ஏறிக்கொண்டு நீலராஜன் ஆமாப்பா ஆடுவார் பாடுவார் ஆனந்த குத்தாடுவார் அம்மாக்கு ஒரே சந்தோஷம் ஏன்னா என்ன அதாவது வந்த காரியங்கள் அனைத்தும் சுலபமாக முடிந்து விட்டது அது மட்டுமல்லாமல் நம்முடைய அண்ணனுக்கு சரி புறவி வாகனமும் கிடைத்து விட்டதல்லவா ஆமா அப்படி என்று சொல்லி மனமகிழ்ச்சி கொண்டார்களாம் அம்மை நீலி அம்மையானவள் இப்படி இருக்க நீலராஜன் ஆதி கிரைக்கிடனாகிய சிவபெருமானை வணங்கிக் கொண்டு சரி அப்படியே பூலோகம் வருகிறார் கடந்தே புகழ் நீலல் தொடர்ந்து கடந்திடவே புகழ் நீலல் தொடர்ந்து கடந்திடவே கதிர்வேல் வெளிமடவார் இருபுறமோ இசல் பாட ஓடிவா வாடா மதிமுகத்தோ வளக நீலராஜன் மதுவும் தான் வாங்கி பாதம் தான் போற்றி தெய்வ நீலல் அலையானதும் கடந்து தெய்வ லோகம் விட்டு தெய்வ மலை கிடந்தார் சதுரகிரி மலையும் விட்டு சதுரகிரி மலையில் வந்தார் சிவனை சோலை விட்டு ரணி மலையில் வந்தார் குறவை பாட பாதப்படி மேலேற தேவகுல நீலன் வர்ற உலகம் தன்னை விட்டு உலகம் தன்னிலே வர மாறு குறவை பாட வருணன் வந்து மழை பொழிய ரொட்டி வேலி பெண்ணரசி வடநாடு தன்னை கிடந்தார் நாடு விட்டு பெரிய காலம் சீமை விட்டு சாய் நீலராஜன் தரணியில் பூசிக்கொள்ள ஒத்த கால சீமை விட்டு தேசம் விட்டார் பெற்ற நீலராஜன் வண்டி நாடு விட்டு சீமை விட்டு தேசம் விட்டு வழி நடந்தார் பதியதிலே கைவணங்கி இப்படியாக புகழ்பெரிய நீலராஜன் பூலோகமானதிலே மலை விளப்பம் காண வேணுமே என்று சொல்லி சதுரகிரி மலை சந்திரகிரி மலை இந்திராணி மலை இருஷிகள் மலை இதையெல்லாம் கிடந்து நடந்து வட நாடு தன்னை கிடந்தார் கன்னி பெண்கள் எல்லாம் குறவை பாட முதலாக நீலராஜன் மலை வழியாக வந்து
வந்து தெற்கை நோக்கி வழி நடந்து திருச்செந்தூரிலே வருகிறார். வந்து ஆமாமா திருச்செந்தூரிலே சரி திருச்செந்தூர் முருகப்பெருமானை பார்க்கிறார். ஆமா இருகரம் குப்பி வணங்கி நின்றானாம் திருச்செந்தூர் முருகப்பெருமானை. ஐயா செந்தூர் வாழ்கந்த பெருமாளே ஆண்டவா நான் யார் தெரியுமா? யாரப்பா? நான் தான் நீலன். ஐயா சிவபெருமானிடத்திலே வரம் வாங்கி அதிகமான வரங்களை வாங்கி பூலோகமானதிலே பூஜை கொள்வதற்காக வருகிறேன் அப்படி என்று சொல்லி அழகாகவே செந்தூர் கந்தனை வணங்குகின்றார். வணங்கி என்ன சொன்னார் பாருங்கள். ஆமாமா ஹலோ